ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இந்த இந்த அம்மா தான் ஊஞ்சல் தாலாட்டு அம்மன் சொல்லுவாங்க. உற்சவர் அம்மன் தான் இந்த அம்மா தான் வீதி விட வரது. இந்த மாசி மாதத்தில் எந்த மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாசி மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலேயும் தான் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்துல தான் இந்த சக்தி கரகம் அது நாங்கள் ட்ரைலர் பார்ப்போம். யார் எடுக்கிறதுன்னு உட்காந்து பூசாரிலாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணுவோம். அது ட்ரைலர் கிரகம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மாசி மாதத்தில் அந்த கிரகத்தை எடுத்துருக்கு இந்த நபர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா முடிவு பண்ணுறது தான் அது சித்திரை கிரகத்தில். அந்த மாதத்துக்கு தான் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் அதே நபர் தான் சக்தி கிரகமாக எடுக்கிறது இவங்க தான் சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க, இந்த குடும்பத்தாரை தான் எடுக்கணும் அப்படின்றது ஒரு முடிவாயிடும். அவங்க தான் அந்த சக்தி கிரகம் எடுக்க முடியும். இது பாரம்பரியமாக பண்ணிக்கிறோம். ஏன்னா வம்சாவழி கோயில்கள் இது 7 வம்சாவழி கோயில். பரம்பரை பூசாரிகள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நபர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஒரு வருஷம் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வேறு ஒருத்தர் இருப்பாங்க. இது முதல் நாள் திருவிழா கொடியேற்றம். இந்த மாசி மாதத்தில் பாருங்கள் திருவிழா கோலங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா முதல் இன்றைக்கி தான் முதல்ல கொடியேற்றம் போகிறோம். அதனால் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி லைட் சீரியல் லைட்டு ஜெகஜோதியாக திருவிழா எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதம் வரவங்க ஊஞ்சல் தாலாட்டு பாடும்போது கூட இந்த அளவுக்கு இருக்காது. மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது அற்புதமான இதுதான் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இது முதல் நாள் திருவிழா கொடியேற்றம். அது கொடியேற்றம் பார்த்திங்கன்னா நைட்டில் செய்வோம். அது பார்த்திங்கன்னா 8-9 மணி ஆகிடும் நைட்டில். ஏன் இந்த டைமில் செய்கிறோம்? ஏன்னா கொடியேற்ற திருவிழான்னா நீங்கள் பல கோயில்களில் பார்த்துருப்பீங்க, பகலில் மட்டும்தான் செய்வாங்க. இரவு நேரங்களில் செய்கிறது பார்த்திங்கன்னா இது மேல்மலையனூர் அம்மா கிட்ட மட்டும்தான் இரவு நேரங்களில் செய்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரன் தான் அம்மா, சூரியன் அப்பா. இந்த சூரியன்றதால் பகலில் எல்லா கோயில்களும் பகலில் மட்டும்தான் கொடியேற்றம் நடைபெறும். அம்மான்றதால சந்திரனாக அம்மாவை நினைக்கிறாங்க. அதான் பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் அவங்க அதை வளர்வதும் தெய்வமாக தான் இருப்பார் சந்திரன். அது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக அவர் வரமாட்டார். மொத்த கிரகங்களும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்படி மொத்த கிரகங்களும் ஸ்டாப் ஆகிறதால தான் நாம் அந்த டைமில் தான் வரங்கள் கேட்குறோம். ஏன்னா இருட்டுங்கிற போது அங்கே எந்த ஒளியும் இருக்காது. அந்த ஒளி தான் இந்த பூமியை ஆட்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பவரில் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய உடற்சக்தியானது அந்த சூரிய ஒளி கதிர்கள் மற்ற கதிர்கள் வீச்சுன்னு தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மொத்த கதிர்களும் அந்த இடத்துல ஸ்டாப் நிறுத்தி என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவையான விஷயத்த கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா மொத்தமே அந்த ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருந்தது தான். சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் கிரகங்கள்லாம் தோன்றாத போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் தான் சூரியன் இவங்கெல்லாம் உதயமாக்குறாங்க. அவங்க வேலையை அவங்க பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த கதைகள் கேட்கும் போதே நம்ம ஏன் இந்த கொடியேற்றம் வித்தியாசமாக ஏன் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை வழிபாடுங்கிறது அதுதான் இருட்டு வழிபாடு. அது அம்மாவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அமாவாசை வழிபாடுங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதம் அமாவாசை வழிபாட்டெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதான் நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். கோயிலுடைய சுற்றுப்புற சூழல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் அடித்து கலர் பண்ணி இது வருஷம் நடக்கும். ஏன்னா எந்த வருஷமும் நாங்கள் தொடர்ச்சியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். புது புது விஷயமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதான் பார்த்துட்ருக்கீங்க. தேரோட வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு 20 நாளாக இந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட தேர், மாயத்தேர்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி முதல் திருவிழான்றதால எல்லோரும் அதிகாரிகள் ஊர் பெரியவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த ஊர் பெரியவர்கள் தான் அந்த ஆதி காலத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத போது என்ன பண்ணியிருப்போம், அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய நயினார்கள் ரெட்டியார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே சேர்ந்து தான் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த காலத்தில் எங்களுக்கு உதவிகள் செஞ்சது, இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட பதிவுகள் கொடுக்கணுன்றதுக்கு தான் பார்த்திங்கன்னா.
ஏன்னா இந்த கோயில் வளர்ச்சி அடையாது. எப்போ தெரியும்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கோயில்ன்றது ஒரு சிலர் தெரியாது எங்கே இருக்குதுன்னு. ஆனால் கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னும் சில மாவட்டங்களை கேட்குறாங்க, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சொன்ன பிறகு தான் மலையனூர் தெரியும். அப்போ திருவண்ணாமலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திருவண்ணாமலை என்பது சிவனுடைய முதன்மையான தலம். அங்காளம் என்பது சக்தி பீடத்தில் முதல் சக்தி பீடம். 51 சக்தி பீடத்தில் முதன்மையான சக்தி பீடம் அங்காளம்மன் கோயில். அது இன்றைக்கி வந்து எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் இந்த சக்தி பீடத்தில் வந்து குலதெய்வம் ஏற்றுக்கொள்வது அம்மாவை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா மேல் அம்மா தான். ஏன்னா நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே இந்த அம்மாவை தான் வந்து குலதெய்வமாக இருக்குது அவங்களுக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஊர் பெரிய மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் அவங்களுடைய இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணி ஐயர்கள் ஹோமம் பண்ணி முதல் திருவிழா வந்து காப்பு கட்டுறாங்க, பார்த்துட்ருக்கீங்க. அதான் கிரகத்து பூசாரி மன்னார் காப்பு கட்டுறவர்களும் வந்து கிரகத்தை எடுக்கிறது அந்த திருவிழாக்காக முதல்ல காப்பு கட்டுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காப்பு கட்டுற திருவிழா வந்து முதல் நாள் நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 13 நாளும் இன்றைக்கி வந்து கொடியேற்றம் நடைபெறதால பார்த்திங்கன்னா 13 நாளும் யார் ஊர் மக்கள்லாம் வெளியில் போகக்கூடாது. வெளியிலேருந்து வரவங்கன்னா வந்து போகலாம். காப்பு கட்டியாச்சுன்னா பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஏன்னா ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல தான் இருக்கணுன்றது ஒரு ஐதீகம். எல்லா ஊர் கோயில்லையும் பார்த்திங்கன்னா காப்பு கட்டிச்சுன்னா யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காப்பு கட்டிட்ட பிறகு யாரும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியிலேருந்து வர மக்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அன்னைக்கு வரவங்க பார்த்துட்டு போகலாம். அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் ஐதீகம் படி தான் நடந்துட்டு வருது. அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கொடி கட்டுறதுக்காக எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. பூசாரிகள் எல்லாருமே அங்கேருந்து வந்து அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த கொடியேற்றம் முதல் நாள் அதான் வந்து கிரகத்து பூசாரிகள் வந்து ஆடிக்கிட்டுருக்காங்க. எப்படி ஆடுவான்னு பாருங்கள். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆடிட்டு தான் வரணும். ஏன்னா ஊர் மக்கள் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த கிரகத்தை எடுத்துகிட்டு வரும்போது இதுமாரி ஆடிக்கிட்டே வருவாங்க. தலையில் கிரகத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி வராங்க. அதான் வந்து முதல் நாள் கொடியேற்றம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொடியேற்றம் ஏற்றியாச்சு. இது நைட்டில் வந்து அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது முதல் நாள் கொடியேற்றம் பண்ணது தான் வந்து மறுநாள் தான் வந்து அமாவாசை வரும். கொடியேற்றம் வந்து வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. சனிக்கிழமை வந்து மயானக்கல்ல விடுவோம். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது. இதுமாரி வந்து அந்த எந்த நாளில் வைக்கிறன்றது ஒரு கணக்கு இருக்குது. மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை. அதனால் அவர் வந்து சிவன் வந்து அந்த டைமில் தான் வந்து விடுதலை வராது தான் மகா சிவராத்திரி. சிவராத்திரின்றது எல்லா மாதத்துலேயும் வரும். அதனால் மகா சிவராத்திரின்றது என்னென்னா அவர் வந்து லிங்கமாக மாறுற நாள் அன்றைக்கி தான். அதான் சிவலிங்கமாகவே காட்சி தருகிறார். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா லிங்கமாக தான் இருக்கிறார். லிங்கமாக காட்சி கொடுத்து வந்து பல அற்புதங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கார் சிவன். இன்றைக்கி சிவனடியார்கள்லாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. சிவனுடைய தொண்டு செய்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா உங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் என்ன சுத்தப்படுத்த முடியுமா, என்ன தொண்டு என்ன செய்கிறதுக்கு உண்டான இருக்க வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஐயான்னு சொல்கிறாங்க. நான் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா புதிய குதிரை பார்த்துட்ருக்கீங்க. வந்து இந்த குதிரை வந்து புதுசாக இப்போ தான் இந்த வருஷம் வந்து டோனர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே குதிரை இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில அதில் வந்து உடஞ்சி போச்சு. அதனால் பார்த்து எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு குதிரை வேணும்னு சொல்லும் போது டோனர்கள் வந்து இன்னும் நாங்களே வந்து குதிரை உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி புதுசாகவே வந்து டோனர் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு கோயிலுக்கு வந்து யானைகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். பார்த்திங்கன்னா சிவாஜிலாம் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் யானையே கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியாது. யானை வந்து கொடுத்துருக்காரு. உயிரோட யானையே வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒப்படைச்சிருக்கார். அந்த மாதிரி தான். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரையை வந்து டோனர் வந்து கொடுத்துட்டு இந்த குதிரையை வந்து அவங்களே இருந்து நடத்தி பார்த்திங்கன்னா ஆச்சாரி வச்சு திருவண்ணாமலேருந்து வந்தாங்க. அந்த ஆச்சாரிகள் மூலியமாக செஞ்சு இங்கேயே இருந்து அந்த ஊர்வலமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா புதுசாக கொடுத்துருக்காங்கிறதுக்காக அந்த உபயதாரர்கள். ஏன்னா உபயதாரர்கள் இன்றைக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை நாங்கள் எடுத்து செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரி வந்து நாங்கள் எல்லோரும் கலந்து பேசி இந்த வேலைகள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். எந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தேரில் வந்து இந்த வேலைகள் இருக்குது, ஒரு சில வேலைகள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு கொடுப்போம். தினசரி கச்சேரி கரகாட்டம் ஆட்டம் பாட்டம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து போகிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வீதி உள்ள வருவாங்க. ஏன்னா இந்த 13 நாளும் வந்து மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தான் வர்றது. இந்த மாதிரி வழக்கம் எல்லா மாதத்துலையும் வரமாட்டாங்க.
இந்த வருஷம் அந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் வந்து ஊரில் எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் அங்காளம்மன் கோயிலில் வந்து சிறப்பாகவே எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லா கோயில்களும் நானும் போயிருக்கேன், பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன். அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க. ஊர் மக்கள் எல்லாமே வந்து திரண்டு பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து எல்லாருமே வராங்க. ஒரு களைகட்டுற மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவே. அன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கிராமத்துலேயும் எடுத்து செய்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவ்வளோ இஷ்டப்பட்டு செய்யுங்க. அதுதான் இஷ்டப்பட்டு செய்யும்போது தான் பலன் தரும். அதுதான் பாருங்கள், இவ்வளோ சீரியல் லைட்டு. இது மாசி மாதம் தேர் விழான்றதால எல்லாமே ஒயிட் வாஷ் அடித்து கலர் கொடுத்து, எல்லா சிலைகளுக்குமே கலர் கொடுத்து, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து அமாவாசை வந்து ஊஞ்சல் தாலாட்டு மட்டும்தான் பார்த்துட்டு போகிறோம், இதெல்லாம் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவுகள் தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படணும். ஏன்னா நம்ம சந்தோஷப்பட்டால் தான் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பில் வந்து நாமளும் இருந்திருக்கணும். அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயில் குளம்னு போனால் நிறைய பேர் வந்து டோனர் கொடுத்துபடியே இருக்கிறாங்க. கலெக்ஷனில் வந்து நீங்கள் உண்டியலில் ஒரு காணிக்கை செலுத்தினா கூட அது வந்து அம்பாளுக்கு போய் சேரும். அதாவது தீ மீதி திருவிழாக்காவது கட்டைகள்லாம் வந்து இறங்கியிருக்கு. அது பார்த்திங்கன்னா அதை காமிக்கிறேன் பாருங்கள். சீரியல் லைட்லேருந்து எல்லாமே வந்து கோயிலை சுற்றி என்னென்ன நடந்துகிட்ருக்கு. ஊஞ்சல் தாலாட்டு மேடை இது. ஏன்னா வெளியிலேருந்து ரொம்ப லாங்கிலேருந்து தான் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த சேனல். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்குள்ளான பதிவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு ஜாலியாக பாருங்கள், எல்லா விஷயத்தையும் பாருங்கள், எந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். எனக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து வீட்டு உள்ள பூஜை அறைக்கு போகிறதுக்கு நிறைய சோம்பல் செய்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. விழாக்கிழமையே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. விழாக்கிழமையே ஆரம்பித்தா தான் வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த முடியும். அதான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுமாரி சாமியார்கள்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த 13 நாளைக்கும் வருவாங்க. அவங்கவுங்க குரூப்பாக வருவாங்க. பஸ்ஸு, வேனு, லாரி, அங்கே எக்கச்சக்கமான ஊர் மக்கள்லாம் அந்தந்த திருவிழாவிலையும் நடத்துவாங்க. அதான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே கொல்ல விடுவாங்க. அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படியே கொல்ல விடுவாங்க. கோழியை வந்து வாயில் கடித்து அப்படியே கீழே போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து கேட்பாங்க, அம்மாக்கிட்ட வந்து அருளாக கேட்பாங்க. அம்மா ஆடும் போதே வந்து மெய் செலுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து உண்மையானு கூட நிறைய பேர் கேட்பாங்க. பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, சாமி இருக்கா, எப்படி இதெல்லாம் நம்புறதுன்னு கூட இப்போ கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பேய் இருந்தாலும் நாங்கள் ஓட்டிடுறோம். பேய் ஓட்டும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது வந்து சரக்கு அடிக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். பாருங்கள், அம்மா ஆடுறாங்க பாருங்கள். அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுமாரி வெளியிலேருந்து வருவாங்க. இந்த 13 நாளும் வந்து நிறைய வேஷத்தோடு வருவாங்க. இந்த வேஷன்னு சொல்ல ஒன்று தான் எனக்கு ஒரு பதிவு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தது. ஏன்னா வந்து இந்த கஞ்சுலி வேஷம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் அதிகமாக போடுவாங்க. அந்த கஞ்சுலி வேஷம் என்னன்னா கந்த துணி தான் கஞ்சுலின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோலத்தில் தான் வந்தாங்களாம். அம்மா வரும்போதே அந்த மாதிரி கோலம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டீசெண்டாக வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி கோலத்தில் தான் வந்தாங்களாம். அகோர வடிவம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி இறகும் அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய அகோர வடிவத்தையே வந்து வர்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா. அந்த கோர வடிவத்தில் வந்து வர்றாங்க. அவங்க வரும்போது அந்த மாதிரி கஞ்சுலி வேஷம் போட்டு, கந்த துணி வேஷம் போட்டுட்டு அலைஞ்சு திரிஞ்சு, ஏன்னா வந்து தன்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நமக்கும் இந்த மாதிரி சாபம் விட்டுட்டாங்களே, இந்த சாபத்தை நீக்குவதற்காக எந்த இடத்துல போகலான்னு பார்த்தா அது தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. தென் கைலாயத்தை நோக்கி வந்து மகாவிஷ்ணு சொல்லுவார், இந்த இடத்தை நோக்கி நீ சென்று போய் ஒரு தவம் கிடக்கும்போது உன்னுடைய உருவமானது மாற்றம் அடையும். அப்போ தான் வந்து நீ வந்து மாறுதல் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மோகினி வடிவத்தில் போயிட்டு அந்த பிரம்மனுடைய சரஸ்வதி தான் மனைவி, அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த மோகினி வடிவம் சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுக்கு சாபம் என்றால் அதுக்கு விமோசனம் உண்டு. அந்த விமோசனத்தை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தென் கைலாயம் அவங்க போகணும். அவங்க தவம் கிடக்கும்போது அவங்க நிச்சயமாக அந்த வடிவத்திலேருந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அங்கேருந்து அம்மா வந்து இங்கே நோக்கி வந்து மேல்மலையனூர் தங்கியது தாயனூர் சொல்லுவாங்க. தங்கிட்டு காலையில் அந்த அக்னி குளத்தில் குளிச்சுட்டு தான் வந்து பாருங்கள் அந்தந்த ஊர் சாமியார்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து சாமியார்கள் வந்து அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால், அந்த கோயிலில் வந்து ஊற்றும் போது இங்கே சக்திக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவே அங்கே வர்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புத்து மண் இங்கேருந்து நாங்களே கொடுத்து அனுப்புகிறோம். அந்த தீர்த்த தண்ணி இது எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து சக்தி பிறப்பிடம் வந்து, அதனால் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம இடத்துலையே அம்மாவுடைய இது இருக்கணும், அந்த உயிர்கலை இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு கோயிலே வந்து அந்த உயிர்கலை இருந்தால் தான் அந்த கோயிலுடைய வளர்ச்சி இருக்கணும்.
இன்றைக்கி வந்து கோயில் நடத்த முடியாத சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு கிராமத்து கோயில்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் எடுத்து சிறப்பாக செய்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பிரச்சனை வருது. நான் நடத்துகிறேன், நீ நடத்துகிறன்ற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு. அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த தண்ணி ஊற்றும் போது என்னென்னா அந்த இடத்துல சாந்தமாக வராங்க அம்மாக்கிட்ட. அதேமாதிரி அவங்களே அருளாக கேட்பாங்க, ஏம்மா இந்த மாதிரி எங்கள் கோயில் மாதிரி இருக்கக்கூடாதா, உன்னுடைய ஆட்சியானது மற்ற இடத்துலையும் வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தண்ணி அக்னி குலத்து தண்ணியானது நீ எடுத்து போய் தெளிக்கும் போதே அப்போவே வந்து அந்த உயிரோட்டம் வந்துடும். அதுதான் சாமிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண நீங்கள் வீட்டில் கூட பூஜை அறையில் கூட நீங்கள் அபிஷேகமோ இந்த அர்ச்சனையோ தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு உயிரோட்டம் ஆகுது. அதனால தான் அங்கே லக்ஷ்மி கடாட்சம்லாம் கிடைக்குது. லக்ஷ்மி கடாட்சம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம வந்து வீட்டில் வந்து நறுமணமான பொருட்களும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அங்கே செய்யும் போது அப்போ வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வரும். அவ்வளோ தான். தினசரி ஒரு சில இதுலாம் பார்த்திங்கன்னா அதுதான் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீட்டை வந்து சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சு சாமிக்கு வந்து நல்ல பூஜைகள்லாம் செய்வாங்க. இந்த கோயிலுக்குன்னு வந்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வாசப்படியில் இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து சுற்றி போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க சிவனும் சக்தியும் 2 பேரும் சேர்ந்த ஒரு கலவை, அர்த்தநாரீஸ்வரர் அம்சம் கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வாழ்த்தி அவங்ககிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்கின்னு போனாலும் அது ஒரு நல்ல ஒரு கல்லாப்பட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். சொல்லுங்கள், அதான் சொல்லுங்க அவங்கள பற்றி போயிட்டு எல்லாம் மலையில் இருக்கிறாங்க. திருநங்கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக குடும்பம் கஷ்டம் பில்லி சுகுனியை யாவல் எல்லாத்துக்கும் அதிகாரி இந்த அங்காளம்மா மலையனூர் வந்து இன்றைக்கி அம்மாவுக்கு காப்பு கட்டுறது. இன்னையிலேருந்து இந்த எல்லையில் காப்பு கட்டுறவங்க யாரும் வெளியில் போக மாட்டாங்க, உள்ளே வர மாட்டாங்க. வெளியூர் ஜனம் மட்டும்தான் போவாங்க, உள்ளூர் ஜனம் யாரும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. அம்மா தேரடில் நாங்கள் நிற்கிறோம். என் கையில் வந்து டிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போனால் இந்த 13 நாள் திருவிழாக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த அம்மா அங்காளம்மா எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டி கொடுப்போம், நல்லதே நடக்கும். அங்காளம்மா நம்பி வந்தவங்க யாரையும் ஏமாந்து போக மாட்டாங்க. அங்காளம்மா நம்பி வந்தவங்க அங்காளம்மா இன்னைக்கு தூக்கி தான் வைக்குவா அவங்கள. மலையனூர் வந்தால் மாற்றம் வரும், திருப்பதி வந்தால் திருப்பம் வரும். நாங்கள் இங்கே தான் இருப்போம், இந்த வாசலே தான் இருப்போம். எங்களை வந்து நடக்கும். ஆத்தாட்டு வந்து 10 நாள் திருவிழாக்கு 10 வருஷத்துல வந்த திருவிழாக்கு இப்போ இந்த மாதம் வர திருவிழா நல்ல திருவிழா நல்லபடியாக நடக்கும். இந்த மாசம் திருவிழாவில் எல்லாரும் வந்து கலந்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்தி கரகம்ன்றது இதுதான் சக்தி கரகம். இந்த சக்தி கரகம் ஜோடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி குளத்தில் வருவாங்க. அக்னி குளத்தில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயே செய்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு அங்கே போயிடுவோம். போயிட்டு 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அங்கே வந்து எடுக்கிறதுக்கு இந்த சக்தி கரகம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் அங்கேருந்து எடுக்க ஆரம்பிப்போம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் காலையில் இங்கே வந்து சேர்கிறதுக்கு 6 மணி 7 மணி ஆகிடும். அது ஒரு நபரை தூக்கிட்டு ஆடணும். அந்த வலுவில் தூக்கிட்டு ஆடும்போது என்னென்னா அவங்க மேலே சக்தியை இறங்குற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அது இறங்கினா தான் அந்த பலுவை தூக்கிட்டு ஆட முடியும், இல்லைனா ஆட முடியாது. அதுதான் நாங்கள் வந்து சொல்லி வந்துட்டுருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதனால தான் இங்கே வர்றவங்க எல்லாமே சக்தி கரகமாக எடுத்து ஆடிட்டு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாமியை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தண்ணி ஊற்றி அலங்கரித்து அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கேருந்தால் வந்து கஞ்சுலி வேஷம் போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போடுறது எல்லாமே வந்து அம்பாளுடைய அக்னி குளத்து தண்ணின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை வந்து சிலைக்கு ஊற்றுவாங்க. ஊற்றும் போது தான் அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி இது ஐதீகம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி கரகம். இதுதான் பார்த்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட் வந்தீங்கன்னா இந்த சக்தி கரகம் ஜோடிக்கிறத சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம். முதல் நாள் திருவிழாவில் சக்தி கரகம் ஆடிக்கிட்டே வருவாங்க. பூசாரிகள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் ஆடணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும். எப்படி சாமி ஊர்வலமாக வருதோ அதேமாதிரி வந்து கரகமும் ஊர்வலமாக வந்து தான் கோயிலுக்கு வந்து சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆகிடும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளி வேஷம்லாம் போட்டாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காளி வேஷம் போட்டாங்க. அதை பார்த்து
வருடம் ஒரு முறை இந்த மாசி மதத்திலே மகா சிவராத்திரியில இந்த பூஜை சந்தோஷமா பரிபூர்ணமா சந்தோஷம் சொல்றீங்களோ அதே வண்ணமாக இந்த பாராக பிரபஞ்ச உலகத்திலே படைத்திருக்கீங்க. மனித பிறவியால் நம்பி வந்த மக்களும் நாடி வந்த மக்களும் தேடி வந்த மக்களுக்கு யாதோ இடஒன்று இல்லாம அல்லும் மகளும் அறுபது நாடுகள் ராம ஆச்சத்துல இந்த நேரம் இடவிடாம காத்திரத்தை பொறுப்பு யாரோட பொறுப்பு? என்னோட பொறுப்பு. உன்னை நம்பி வந்த மக்கள் எல்லாரும் நலமட வச்சிருப்பியா? இந்த நாட்டுக்கும் இந்த நம்பி வந்த மக்கள் அதாவது வெளியில இருக்காங்க. தாய்கிட்ட போனா நோய் திருமா, பிணி திருமா, கஷ்டம் திருமா, கவலை திருமா, வம்பு திருமா, வழக்கு திருமா, குடும்பத்தில் உள்ள பல விதமான இக்கட்டு இடரெல்லாம் தீருமா? தாயை நம்பி போன நடக்குமா? அதாவது போன ஆண்டு அவங்க நினைச்ச காரணம் ஜெயமா வெற்றியா இருக்குது. வண்ணமாக மேல மேல உங்களோட வாக்கு எல்லா இடமும் குறைபாடு இல்லாம பாதுகாப்பு இருப்பியா? ஆயிட்டு பேசுங்க சொல்லியம்மா கோவிந்தா.
இதுதான் நீங்கள் பார்த்துக்கிறது இதுதான் கஞ்சுலி வேஷம்னு சொல்கிறது இதுதான். இதை வந்து கட்டிக்கிட்டு இது வருவாங்க. இந்த கஞ்சுலி வேஷம் ஏன் போடுறாங்க, அதுக்கு காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏன்னா நிறைய வேஷங்கள் போடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் அக்னி சட்டி ஏற்று இது பண்ணுவாங்க, வேப்பஞ்சி இலை கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த கஞ்சுலி வேஷன்றது வந்து மலையனூர் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த கஞ்சுலி வேஷங்கிறது ஃபேமஸ். ஏன்னா அம்மாவுடைய வடிவமே அதனால தான் வந்து இந்த கஞ்சுலி வேஷம் போடுறாங்க. எதுக்காக போடுறேன்னு சொன்னால் அவங்களே கஷ்டத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தாங்களாம். அம்மாவே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. கஷ்டப்படும் போது அந்த உடையை அணிந்து வருவவங்க வந்து நாமளும் அந்த கஷ்டத்தில் இருந்தேன், நானும் இந்த கஷ்டத்துக்காக வந்துட்டுருக்கேன், அம்மா உன்னுடைய கஷ்டம் தான் உன்னுடைய வேதனை எனக்கு புரிந்து கொள்ள முடியுது, அதனால் நானும் இந்த வேஷத்தோடு போகிறேன். எனக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, நானும் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன். அதனால் வந்து ஒரு உடம்பு சரியில்லை இருப்பாங்க வீட்டில் வந்து, கணவனாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறோம்மா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்குது, சந்தோஷமே இல்லை, நீ எப்படி இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டுருக்கேம்மா, நான் பெண்ணாக இருந்து கஷ்டப்படுறேன், உனக்கு என்னுடைய உணர்வுகள் எல்லாம் உனக்கிட்ட சொல்லிடுறேன், உனக்கு தெரியும், ஏன்னா நீயே ஒரு பெண்ணு தான், உனக்கும் தெரியாத விஷயங்கள் இல்லை, அதனால் உன்னுடைய வடிவமான இந்த வேஷத்தை நான் போட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த வேஷத்தை போட்டுட்டு ஆடிட்டு வருவாங்க, அந்த மாதிரி அழுதுட்டு வருவாங்க. ஏன்னா அதை போடும்போது நம்ம அந்த வேஷத்தை அம்மாவை நினைக்கணும், அம்மாவே இந்த மாதிரி வேஷத்தில் தான் வந்திருக்காங்கன்னா அந்த விட நம்ம வந்து கஷ்டங்கள் அதிகமான கஷ்டங்கள் இல்லை. ஏன்னா ஒரு பிரம்மனை வந்து சாபம் விட்டதால் சிவன் வந்து 12 வருஷமாக சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்து உணவு இல்லாமல் ஆகராமல் படுக்கை இல்லாமல் சுற்றி வரார். உலகெங்கும் படைத்த சிவனுக்கே அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால மானிட பிறவிகளாம் நம்மளாம் என்ன பண்ண முடியும், நம்மளாம் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வந்து பிரச்சனை இருக்குதுனாவே அடுத்தது வேறு மைண்ட்லாம் ஓடிட்டுருக்கு, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். நம்ம வந்து மனிதர்கள் வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் அந்த தொந்தரவுகள் நம்ம இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ 12 வருஷம்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்கவும் முடியாது. ஏன்னா மனிதர்கள் வந்து அவருடைய அந்த இது வந்து நமக்கு இல்லை, அந்த இதயம் வந்து தாங்கிக்கூடிய சக்தி இல்லை. தெய்வத்துக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாபத்தை நிவர்த்தி அடைவதுக்கு இத்தனை காலம் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 12 வருஷங்கிறது 12 நாள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து 12 நாள் அப்படின்றது தான், அந்த ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் தான் கணக்கு. அப்படின்னும் போது 12 வருஷமாக நம்ம நினைக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாள். அதனால் நான் 6 மாதமாக 1 வருஷமாக 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம், பிரச்சனைகள் மேலே பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு தீர்வும் கிடைக்கிற மன நிம்மதியே இல்லை. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுத்த தூக்கத்தில் நிம்மதி வர மாட்டேங்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புலம்புறதும் அழுவுறதும் குரல்கள் அந்த மாதிரி கேட்குது. ஏன்னா எங்களுக்கே தெரியும் மனிதர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க, அந்த கழிவு எந்த மாதிரி இருக்கும். நைட்டில் வந்து தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் இவ்வளோ பேர். இன்றைக்கும் மாறுமா நாளைக்கும் மாறுமா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் மாற்றமே இல்லாமல் அவ்வளோ துன்பப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பதிவில் கொடுக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும் என்பது உண்மை. அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அம்மா வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கேன். 1 மாதமாக அமாவாசைக்கு வந்தீங்களா, அமாவாசைக்கு வந்தால் கூட உங்கள் கஷ்டங்களை நினச்சிட்டு வாங்க. அங்கேருந்து வரும்போதே இந்த கஷ்டத்துக்கு தாம்மா நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பும் போதே உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் தான் ஒன்று. யார்கிட்டையும் பேசாமல் மௌனமாகவே இருந்துட்டு வரணும். இந்த பிரச்சனைக்காக வந்துட்டுருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு வரணும். நானும் அது மாதிரி தான். நான் ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த எதனா ஒரு மைண்டில் வந்து ஒரு மந்திரங்கள் உச்சரிச்சிக்கிட்டே இருப்பேன், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் வேறு வழி இல்லைன்ற மாதிரி நான் உச்சரிக்கும் போது அது என்னுடைய பலன் அது எனக்கு வந்துடும். எனக்கு பலன் சேர்ந்துருக்கு. அதனுடைய பதிவு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே உட்காந்திங்கன்னா அந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும், இல்லையா அந்த பிரச்சனையை நினச்சி உச்சரிக்கணும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, வீட்டில் வந்து பசங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல, இந்த மாதிரி இருக்குது, படிக்க மாட்றாங்க, கல்யாணம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி தகாத இதுவெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் போனால் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான உரிமை இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உட்காந்து எந்த குடும்பத்துலேயும் வந்து எல்லாருமே குடும்பம் 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 5 பேரும் ஒரே டைமில் உட்கார மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பல பிரச்சனை அவங்கவுங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணணும்னா 5 பேர் உட்காந்தா தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுதான் கூட்டங்கள் சேருகின்ற இடத்துல தான் ஒரு முடிவு கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கும்பலாக இன்றைக்கி அமாவாசைக்கு கும்பலாக சேர்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய கஷ்டங்களும் ஏன்னா இங்கே வந்து வரவங்க பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் பாதி பேர் இருந்தாலும் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு வந்தவங்க பாதி பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க அந்த பாதி பேரால் வந்து இன்னும் பாதி பேர் வந்து ஒன்றும் சேரும்போது அந்த நல்லா மாற்றங்கள் அடையும். ஏன்னா நல்லா இருந்தால் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. நம்மளும் கஷ்டப்படுறவங்க அங்கே வரும்போது என்னென்னா அந்த மாற்றங்களானது தொடர்ச்சியாக வரும்போது மாற்றங்களை சந்திப்பீங்கள். எல்லாருமே கஷ்டத்தில் வந்தாங்கன்னா இல்லை. நான் நிறைய பேர் வந்து பேசும்போதே கேட்டிருக்கேன், அம்மா எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் அமாவாசையை வந்து தவற விட மாட்டேன். அமாவாசைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அமாவாசைக்கு இந்த இடத்துல வந்து நான் நின்றுடுவேன்.
அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் என்ன இல்லைங்க நான் வந்து பார்த்துட்டு போய்டும், காலையில் வந்துடுவாங்க, விடிகாத்தால நைட்டே வந்துடுறாங்க, எந்த டைமில் வராங்கன்னு தெரியல. காலையில் கோயில் உள்ள வரும்போதே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் கேட்பேன். என்ன கேட்கும்போது எவ்வளோ எனக்கு வந்து அம்மா கோடிக்கணக்கில் வந்து எனக்கு சொத்து ஏதோ கொடுத்தாலும் சரி, நான் இந்த எல்லைக்கு வந்து மாதம் அமாவாசையான தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது பணம் முக்கியம் கிடையாது, அம்மாவுடைய அருள் தான் கிடைக்கும். அது வந்து எனக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறது இப்போ வராங்க. இன்றைக்கி வந்து சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிம்மதி தேடி போயிட்டுருக்காங்க. பணக்காரன்லாம் நல்லாக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்ககிட்ட பண வசதி இருக்குது, நல்லா இருப்பாங்க பாருங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருக்காங்க. பணங்கள்லாம் இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாமல் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிள்ளைகளால் வந்து பிரச்சனை, சாப்பாடு கூட போட முடியாமல் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏழைகளுக்கு தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து நம்ம கூட பிறந்தவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம கவனிக்கலன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணாலும் பணக்காரர்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே பண வசதி சொத்து பற்றி எல்லாம் பிரித்து கொடுத்தாலும் அவங்க பிள்ளை கையால் வந்து சாப்பிட முடியலேன்னு கஷ்டப்படுவாங்க. அவள் பணம் காசு இருக்கட்டும், ஆள் இருக்கட்டும், வேலையாட்கள் இருக்கட்டும், எல்லாம் இருந்தும் வந்து நம்மளுக்கு சாப்பாடு ஒரு வேலை போடுறது கூட வந்து நமக்கு ஆள் இல்லையே, அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாருமே வந்து ஐயோ அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பணம் காசு இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் சின்னந்தீர் ஒரு சின்ன தொழிலாளியாக இருக்கட்டும், அவரே சந்தோஷப்படுவாங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். தினக்கூலியாக இருப்பான், பார்த்தா அவங்கள சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த இயற்கையான லைஃப். ஏன்னா நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். எல்லாத்தையும் இங்கேருந்து எப்படி நம்ம வந்தோமோ வெறுங்கையோடு வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம போக போகிறோம். யாருமே கையில் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அந்த சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்த்தா சந்தோஷம் கிடையாது. அதுக்கு தான் சித்தர்கள்லாம் வந்து சந்தோஷப்படும் போது நீங்கள் வந்து தேவையானதுக்காக சந்தோஷப்படுங்க. நம்ம வந்து பிறந்திருக்கிறோம், யாருமே இங்கேருந்து எதையுமே நிரந்தரமாக எதையும் இல்லை, யாருமே நிரந்தரமாகவும் இருக்க போகிறதில்லன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே நிரந்தரமாக இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் இல்லை. அப்போ நம்ம போகும்போது நம்மளுடைய வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். எல்லாருமே நம்மளுடைய புகழ், நம்மளுடைய பேர் எல்லாமே அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம 10 பேருக்கு உதவிகள் செய்யணும். ஏன்னா வந்து கடவுளுக்கு அடுத்த இது பார்த்திங்கன்னா நம்ம தான் மனிதர்கள். ஆனால் கடவுளை அம்சமாகவே நம்மளை வந்து படைச்சிருக்காங்க. அதான் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. எங்களுடைய இது எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து பம்பைக்காரர்கள், மேளக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து வாத்திய கருவிகள் வாசித்துருக்காங்க. ஏன்னா இந்த கரகம் தூக்கின்னு வரும்போது வாத்திய கருவிகளோடு வருவாங்க. இது இல்லாமல் பம்பை செட்டை தனியாக ஆடிட்டு வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதை பாருங்கள் நீங்கள். இதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க வாத்திய கருவிகளோட, அது வந்து மேளதாளத்தோட. ஏன்னா இது முதல் நாள் திருவிழா. வந்து கரகம் ஜோடித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதுமாதிரி கஞ்சூலி வேஷம் எல்லாமே கட்டி இங்கேருந்து தான் போவாங்க, ஆட்டம் பாட்டத்தோடு ஆடிட்டு போவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த வேஷம் போசுறது வந்து இந்த இடத்துலேருந்து வேஷம் போட்டுக்கிட்டு அம்மாவோடைய வேஷமாகவே போவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த சனிக்கிழமை மயானக்குள்ள வரதால் நைட்டே வந்துடுவாங்க. இந்த சக்தி கரகம் பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. அதே சக்தி கரகம் வந்து இந்த அமாவாசை ஊஞ்சலுக்கு இணையான ஒரு வழிபாடு. அதுதான் சக்தி கரகம். ஏன்னா சக்தியாகவே அம்மாவே வந்து ஊரை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதுதான் வந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து கோயிலை வந்து வந்துடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனலுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னுடைய செல் நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, என்ன பண்ணலாம், எதனா ஒரு நமக்கு வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக இந்த மலையனூர் அம்மாவை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு உண்டான குறைகளை வைங்க. அம்மாவே தீர்த்து வைப்பாங்க. முடியாத பட்சத்தில் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.